Hello friends, welcome to ALAMARI-channel. இன்னைக்கு நம்ம ALAMARI channelல நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்திடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லியே இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டம்ளரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி சேர்த்து பேஸ்டாட்டு ஆக்கிக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை மைதா மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ இதெல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடான அப்புறம் எல்லாத்தையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த 2 சைடுமே கோல்டன் கலர்ல வந்துச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அலமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.